அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 26 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அகவிலைப்படி உயர்வால் சுமார் 14 லட்ச அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் எனவும், கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் எனவும், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 55%இலிருந்து 58% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வால் அரசுக்கு ஆண்டுக்கு 1829 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வார விடுமுறை நாட்களையொட்டி 920 சிறப்பு பஸ்கள் நவம்பர் 14 முதல் இயக்கப்படும். சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நவம்பர் 14ஆம் தேதி 340 பேருந்துகளும், நவம்பர் 15ஆம் தேதி 350 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை, கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு நவம்பர் 14ஆம் தேதி 55 பேருந்துகளும், நவம்பர் 15ஆம் தேதி 55 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதை தவிர மாதவரத்திலிருந்து நவம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதி 20 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: பணமில்லா பரிவர்த்தனையின் கீழ் பொது போக்குவரத்து பயணங்களை ஊக்குவிக்கும் விதமாக ₹1 சிறப்பு சலுகை கட்டணத்தில் இன்று முதல் ஒரே ஒரு முறை மட்டும் மாநகர பேருந்து, மெட்ரோ மற்றும் சென்னை மின்சார ரயில்களில் பயணிக்கலாம். இந்த கட்டணத்தை UPI செயலிகள் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும். இந்த சலுகையை ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும். இந்த நடைமுறை நவம்பர் 13ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: எழும்பூரிலிருந்து மதியம் 1:45 மணிக்கு புறப்படும் வைகை எக்ஸ்பிரஸ் மதுரைக்கு 20 நிமிடங்கள் தாமதமாக சென்றடையும். நவம்பர் 26, 27, 29 மற்றும் டிசம்பர் 1 ஆகிய தேதிகளில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரைக்கு தாமதமாக செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதேபோல சென்ட்ரலிலிருந்து நவம்பர் 26ஆம் தேதி புறப்படும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் 2:40 மணி நேரம் தாமதமாக மறுநாள் அதிகாலை 1:40 மணிக்கு கிளம்புகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: நவம்பர் 21இல் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 2 நாட்களில் மண்டலமாக வலுவடையக்கூடும் எனவும், வடகிழக்கு பருவமழை அடுத்து வரும் நாட்களில் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் நவம்பர் 13, 16, 17, 18, 19 ஆகிய தேதிகளில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: சென்னையிலிருந்து விஜயவாடா வரை இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் ஜனவரி 12 முதல் நரசப்பூர் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் காலை 5:30 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயிலானது நரசப்பூருக்கு பகல் 2:10 மணிக்கு சென்றடையும். பிற்பகல் 2:50 மணிக்கு நரசாப்பூரிலிருந்து புறப்படும் இந்த வந்தே பாரத் ரயில் இரவு 11:45 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். ஏழாவது அறிவிப்பு: UPSC முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நேர்முக தேர்வுக்கான பயிற்சி பெற நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக ₹50,000 ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் .in என்ற இணையதளத்தில் 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். எட்டாவது அறிவிப்பு: மழைக்காலங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க மாநிலம் முழுவதும் கூடுதலாக தற்காலிக பணியாளர்களை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மின் வாரியம் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தற்காலிக பணியாளர்கள் பொதுப்பணித்துறையின் ஊதிய விதிப்படி ஒரு நாள் ஊதியம் 716 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணியாளர்கள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 31 வரை மட்டுமே பணியாற்றுவார்கள்.
குறிப்பாக அதிகப்படியாக பாதிப்புக்குள்ளாகும் மண்டல பகுதிகளில் 4 பணியாளர்களை நியமிக்க அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. பிற இடங்களில் தேவைக்கு ஏற்ப நியமிக்கலாம். 9வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் சார்பில் நாகூர் தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என நிர்வாக இயக்குநரான தசரதன் தகவல் தெரிவித்துள்ளார். 21/11/2025 முதல் 1/12/2025 வரை சென்னை, திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, மதுரை, சிதம்பரம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், கும்பகோணம் ஆகிய ஊர்களிலிருந்தும் நாகப்பட்டினம், நாகூர் மற்றும் காரைக்கால் நாகூர் வழித்தடத்திலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டம் மூலமாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தினை ஒருங்கிணைக்க நாகூர் மற்றும் நாகப்பட்டினம் பேருந்து நிலையங்களில் விசாரணை மையங்களும் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 10வது அறிவிப்பு. தமிழ்நாடு மீனவ நல வாரியத்தின் அலுவல் சாரா உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு மீனவர் நல வாரிய தலைவராக குலசையை சேர்ந்த ஜோசப் ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். அலுவல் உறுப்பினராக 7 பேர், உறுப்பினர் செயலாளராக மீனவ நலத்துறை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 11வது அறிவிப்பு. ஆவண கொலைகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளை வழங்க குழு அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதியான பாஷா தலைமையில் ஆணையம் அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், மக்கள் உள்ளிட்டோரின் கருத்துக்களை பெற்று பரிந்துரைகளை தர ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. KN பாஷா தலைமையிலான ஆணையம் 3 மாதங்களில் அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 3 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த மாதம் 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் தற்போது 3 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க நியமித்த அதிகாரிகளின் பதவி காலத்தை நீடிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரிகளின் பதவி காலத்தை மேலும் 6 மாதம் நீடிக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஊராட்சிகள் 5ஆம் திருத்த சட்ட முன் வடிவுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாடு தொழிற்கல்வி நிலையங்களில் சேர்க்கை திருத்த சட்ட முன் வடிவுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். 13வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் SIR கணக்கீட்டு படிவங்கள் 81% விநியோகம் செய்யப்பட்டுள்ளது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் தற்போது வரை 5,21,73,087 வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்கள் தரப்பட்டுள்ளன என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. SIR பணிக்காக 31 தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி வாக்காளர் பதவி அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் உள்ள 14 தொகுதிகளுக்கும் கூடுதலாக 2 வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வட்டாட்சியர், சிறப்பு வட்டாட்சியர் நிலையில் உள்ள அதிகாரிகளை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. சென்னையில் 9 இடங்களில் மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் திட்டமிட்டுள்ளது. அதிகரித்து வரும் மின்சார வாகன பயன்பாட்டை அடுத்து பொது இடங்களில் சார்ஜிங் நிலையங்களை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் கடற்கரை, பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. 2 சக்கரம், 3 சக்கரம், 4 சக்கரம் என அனைத்து வகையான வாகனங்களுக்கும் சார்ஜிங் செய்யும் வசதி செய்யப்படவும் உள்ளது. 16வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் திணை வகைகளை கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது சென்னையில் நவம்பர் 25ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது என தமிழ்நாடு அரசு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வரும் 15ஆம் தேதி முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். காலை, மதியம், இரவு என 3 வேளைகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு 186 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. காலை உணவு இட்லி போன்றவையும், மதியம் ரசம், சாம்பார், கூட்டு, இரவு சப்பாத்தி அல்லது ரொட்டி உள்ளிட்டையும் அடங்கும். 18வது அறிவிப்பு. மாநில கல்விக் கொள்கை குறித்து உயர்மட்ட குழுவின் முதல் ஆலோசனை கூட்டமானது சென்னையில் நவம்பர் 23, 24ஆம் தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான வல்லுநர் குழு மற்றும் அதை மேற்பார்வையிட்டு ஒப்புதல் அளிப்பதற்கான உயர்மட்ட குழுவை பள்ளி கல்வித்துறை சமீபத்தில் தான் நியமனமும் செய்தது. அந்த வகையில்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க 2 குழுக்களின் உறுப்பினர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது.
முதல் கட்டமாக 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு அடுத்த கல்வியாண்டு 2026-27 முதல் புதிய பாடத்திட்டம் அமல் செய்யப்பட உள்ளது. 19வது அறிவிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணி காரணமாக உழவன், அனந்தபுரி, சேது, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் நவம்பர் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20வது அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத பயனர்களிடம் டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களை ஊக்குவிக்கவும் ரொக்க பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக அகற்றும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் 2008 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி செல்லுபடியாகும் மற்றும் செயல்படும் நிலையில் ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்கச்சாவடிக்குள் நுழையும் வாகனங்கள் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தினால் அந்த வாகன வகைக்கு பொருந்தக்கூடிய கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலமாக கட்டணம் செலுத்தும் பயனர்கள் பொருந்தக்கூடிய கட்டணத்தில் 1.25 மடங்கு மட்டுமே செலுத்தினாலே போதுமானது. உதாரணத்திற்கு, ஒரு வாகனத்திற்கு ஃபாஸ்டேக் மூலம் செலுத்த வேண்டிய கட்டணம் 100 ரூபாய் எனில், அதே வாகனத்துக்கு ரொக்கமாக செலுத்தினால் கட்டணம் 200 ரூபாயாகவும் UPI மூலமாக செலுத்தினால் 125ஆகவும் வசூலிக்கப்படும். இந்த திருத்தமானது கட்டண வசூல் செயல்முறையை வலுப்படுத்தவும், சுங்க வசூலில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும், தேசிய நெடுஞ்சாலை பயணிகளின் பயணத்தை எளிதாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அறிவிப்பு வரும் 2025 நவம்பர் 15 முதல் நடைமுறைக்கு வருகிறது. 21வது அறிவிப்பு. பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் 15 முதல் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என அமைச்சரான காந்தி தெரிவித்துள்ளார். இந்த முறை 15 ரக சேலைகள், 5 ரகங்களில் வேட்டிகள் வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். அதேபோல கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை செய்யப்படும் புடவைகள் தான் உண்மையான பட்டு என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பட்டு சேலைகளின் விலையும் அதிகரித்துள்ளது. இதனை கட்டுக்குள் கொண்டுவர புடவைகளில் சேர்க்கப்படும் ஜரிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் அளவை குறைப்பது குறித்து அரசு தற்போது ஆலோசித்து வருவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். 22வது அறிவிப்பு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் நவம்பர் 24ஆம் தேதி முதல் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கழுத்துப்பட்டையின்றி செல்ல பிராணிகளை அழைத்துச் சென்றால் உரிமையாளருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், செல்ல பிராணிகள் பொதுவெளியில் கழிவு ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 23வது அறிவிப்பு. இன்றே கடைசி நாள். தமிழ்நாடு முழுவதும் கால்நடை மருத்துவர்கள் நியமிக்க நவம்பர் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு விலங்கு நல வாரியம் அறிவித்துள்ளது. மாதம் மதிப்பூதியம் 50,000 ரூபாய் அடிப்படையில் மொத்தம் 76 இடங்களுக்கு 1 வருட காலத்திற்கு நியமிக்க ஏதுவாக தகுதியுள்ள கால்நடை மருத்துவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விரிவான வழிகாட்டுதல்களுடன் கூடிய விண்ணப்ப படிவம் தமிழ்நாடு விலங்குகள் நலவாரியம் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நவம்பர் 14ஆம் தேதிக்குள் தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். 24வது அறிவிப்பு. சபரிமலை மண்டல பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை தேவஸ்தானம் அறிவிப்பின்படி டிசம்பர் 27 முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை மாலை 5 மணி வரை கோவில் நடை சாத்தப்படுவதால் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது. மேலும் 60 நாட்களுக்கு முன்னதாக இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமாக TNSTC மற்றும் செயலி மூலமாக இணையதளத்திலேயே முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 25வது அறிவிப்பு. சபரிமலை செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னை கொல்லம் இடையே 5 சிறப்பு ரயில்கள் இயக்கம் செய்யப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜை, மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு 5 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்திற்கு நவம்பர் 14 முதல் ஜனவரி 16 வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. 26வது அறிவிப்பு. வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் பெற டிசம்பர் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பதாரர் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் எனவும், வயது வரம்பு கிடையாது எனவும், இதற்கான விண்ணப்பம் மற்றும் பரிந்துரைகள் award.in என்ற இணையதளத்தில் மட்டுமே பெறப்படும் எனவும், தகுதியுடையோர் அரசால் நியமிக்கப்படும் தேர்வுக்குழுவால் தேர்வு செய்யப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 26 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.